ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12 டிஃபரன்ஷியபிலிட்டி. அதில் இன்ட்ரோடக்ஷன், டிஃபரன்ஷியபிலிட்டி ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது எக்ஸ்போனன்ட்ஸை, தென் லாகரித்மிக் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபரன்ஷியபிலிட்டி கிளாஸ் 11லேயே டிஃபரன்ஷியபிலிட்டியை பற்றி நம்ம பார்த்துட்டோம். சில ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு லைட்டாக ரீகேப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என். எக்ஸ் பவர் ஆஃப் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? n இன்டூ எக்ஸ் பவர் ஆஃப் n மைனஸ் 1. இந்த ஃபார்முலா தான் நம்ம கிளாஸ் 11லேயே படிச்சிருப்போம். டிஃபரன்சியேஷன் ஆஃப் சைன். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் வந்துட்டு உங்களுக்கு காஸ். தென் டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ். ஒருவேளை டிஃபரன்சியேஷன் ஆஃப் சைனுக்கு பக்கத்தில் ஏதாவது நம்பர் வந்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சைன் ஏஎக்ஸ். அப்படி இருக்கும்போது சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு காஸ் கிடைக்கும். ஸோ காஸ் ஏஎக்ஸு, மறுபடியும் இந்த ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்கள் ஏவை ஃப்ரண்ட்டில் எழுதணும். தென் டிஃபரன்சியேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இ பவரில் இருந்தாலே இ பவர் ஆஃப் ஏஎக்ஸ் அப்படியே எழுதிக்கிட்டு மேலே இருக்கிற பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணி சைடில் எழுதணும். இ பவர் ஆஃப் ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு ஏ இ பவர் ஆஃப் ஏஎக்ஸ் இஸ் த ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் டிஃபரன்சியேஷன்ஸ் பார்ப்போம். சில இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேனை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக் ஸ்கொயர் எக்ஸு கிடைக்கும். தென் சீக்கை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சீக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா சீக்கு எக்ஸு டேன் எக்ஸு கிடைக்கும். தென் வேறு என்ன? தென் காட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? காட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் கொசிக் ஸ்கொயர் எக்ஸு கிடைக்கும். தென் வேறு என்ன கிடைக்கும் உங்களுக்கு? கொசிக்கை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா கொசிக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் கொசிக் எக்ஸு காட் எக்ஸு தான் கிடைக்கும். தென் வேறு ஜென்ரலாக என்னென்னா வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. வேறு என்ன விட்டுட்டோம்? எஸ், லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/x கிடைக்கும். இதெல்லாம் தான் பேசிக் ஃபார்முலாஸ் நம்ம கிரேட் 11லேயே பார்த்துருந்தோம். வேறு என்ன கிரேட் 11ல் பார்த்துருந்தோம்? யூவி மெத்தட், அதாவது ப்ராடக்ட் மெத்தட் அண்டு கோஷன் மெத்தட் பார்த்துருந்தோம். டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யூவினா எக்ஸ் டேர்மில் ஒரு ஃபங்க்ஷன், இன்னொரு எக்ஸ் டேர்மில் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இன் மல்டிப்ளை. எக்ஸ்லேயே இருக்குது 2 டேர்ம்ஸு மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா யூவி மெத்தடில் நம்ம எழுதுவோம். ஒரு டேர்மை வந்துட்டு ஒரு எக்ஸ் டேர்மை யூவாகவும் இன்னொரு எக்ஸ் டேர்மை வியாகவும் அஷ்யூம் பண்ணியிருப்போம். அது நம்ம யூவி, அதை 2 எக்ஸ் டேர்மை ஒன்று யூவாகவும் ஒன்று வியாகவும் எடுத்துக்கிட்டோன்னா யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் தான் ஆன்சர். ஒருவேளை 2 எக்ஸ் டேர்ம் வந்து டிவைடில் இருக்குன்னா நம்ம யூ பை வி ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம், கிளாஸ் 11ல். இப்போ இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன? 2 or more functions forms a big function. 2-3 ஃபங்க்ஷனை சேர்ந்து இன்னொரு ஃபங்க்ஷனாக மாற்றுறதுக்கு பேர் தான் காம்போசிட் ஃபங்க்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு y = sin of x square. y = sin of x square. இப்போ இதில் சைனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். சைனுக்குள்ளே
டிகிரிங்கிறது டிகிரி வந்து எக்ஸ் ஸ்கொயர், அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. இப்போ இதை நான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன்னா, இது வந்து ஒய் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு dy/dx கிடைக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் ஸ்கொயரை வந்து டீயாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டேர்ம் டி ஈக்குவல் டுன்னு இருக்குது, இது நான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் தான் என்னால் பண்ண முடியும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். அதே மாதிரி y ஈக்குவல் டு நான் தான் எக்ஸ் ஸ்கொயரை வந்து டீன்னு எடுத்துக்கிட்டேன்ல, அதனால் சைன் டீயாக மாறிடும். அப்போ dy ஒய் வேல்யூவை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ண முடியாது, டீயால் தான் பண்ண முடியும். அப்போ சைன் டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ் டி கிடைக்கும். ஓகே, அப்போ டீங்கிறது நான் அஷ்யூம் பண்ணது தானே. அப்போ dy/dx வந்துட்டு டீயோட வேல்யூ தூக்கி அப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஆக்சுவலாக நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது ஒய் ஃபங்க்ஷனை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்க, அதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னா dy/dt இன்ட்டு dt/dx ஆக கண்டுபிடிச்ச ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். யார், இவனையும் ரெண்டு பேரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், dy/dx இன்ட்டு dx/dtன்னு கிடைக்குது. உங்களுக்கு புரியறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணோன்னா எனக்கு dy/dx கிடைக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் யார் ஃபஸ்ட்டில் எழுதணுங்கிறது. சிம்பிளாக சொல்லணுன்னா ரெண்டு டிஃபரன்ஷியேஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, dy/dtயோட வேல்யூ நமக்கு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dt/dxோட வேல்யூ வந்துட்டு 2x. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2x ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் ஆன்சர். ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷனை எப்படி எடுத்துக்கணும், டைரெக்டாக நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியாது. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், நம்ம எது பெருசாக இருக்கோ அதை நம்ம வேற ஒரு டேர்ம் டீயாக எடுத்துக்கிட்டு அதை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தென் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டீயாக மாற்றி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளைல எழுதணும். இது காம்போசிட் ஃபங்க்ஷன் வித் ஸ்டெப்ஸோட. டைரெக்டாக எப்படி போடுறது இந்த சம்மை, டைரெக்டாக எப்படி போடுறது, ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சாரி சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது என்ன பண்ணலாம், டைரெக்டாக போடுறதா இருந்துச்சுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவோம், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் உள்ள டிகிரி என்ன இருக்குன்னு பாருங்கள். டிகிரி நமக்கு யார் இருக்கிறா, நமக்கு டிகிரி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அந்த எக்ஸ் ஸ்கொயரை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்கள் வேல்யூவை 2xன்னு எழுதுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 2x இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் அவர் ஆன்சர். ஓகே, வேற ஒரு சம் பார்ப்போம், காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் ஒட்டின போல. செகண்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து நான் சைன் டிஃபரன்சியேஷன் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இதை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறாங்க. நான் என்ன சொன்னேன், நான் சைனில் இருந்தாலே டிஃபரன்ஷியேஷன் தான் கிடைக்கும் உங்களுக்கு, காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. அடுத்து நான் சொன்னேன் செயின் ரூலில் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற டிகிரியை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும்னு சொன்னேன். உள்ளே இருக்கிற டிகிரியை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உள்ளே இருக்கிற டிகிரி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எஸ் வெரி குட், உள்ளே இருக்கிற டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண 2x, 5 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. ஏன்னா கான்ஸ்டன்ட் எப்போவுமே டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். அப்போ 2x தூக்கிட்டு போயிட்டு ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஓகே, ஏன்னா ஏன் நான் ஃப்ரண்ட்டில் எழுதுறேன், 2x சம்டைம்ஸ் நீ பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 கூட மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணிடுவீங்க, அதனால தான் அதை எழுதியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன பண்ணலாம், ஒரு சம், தேர்ட் சம், e power of x cube டிஃபரன்சியேஷன் ஆஃப் e power of x cube. நான் என்ன சொன்னேன், டிஃபரன்சியேஷனில் இருந்தாலே ஈயில் இருந்தாலே நான் சொன்னது இ பவரில் இருக்கிறத அப்படியே எழுத சொன்னேன். அடுத்து நான் சொன்னேன் எக்ஸ் எங்கே இருக்குது, பவரில் இருக்குது, அப்போ அதை நம்மள டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ண உங்களுக்குலாம் கிடைக்கும், டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ் வெரி குட் 2x கிடைக்கும், 3x ஸ்கொயர் கிடைக்கும். அதை நம்ம ஃப்ரண்ட்டில் எழுத வேண்டியதான், 3x ஸ்கொயர் ஆஃப் e பவர் ஆஃப் x கியூப்.
இது எக்ஸ்போனன்ஸ். எக்ஸ்போனன்ஸில் இ பவருங்கிறது எக்ஸ்போனன்ஸ், அதுக்கு மேலே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. டூ ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்போனன்ஸ்க்கு மேலே ஒரு அல்ஜிப்ரா, ரெண்டு ஃபங்க்ஷன் டுகெதராக கொடுத்துருக்குறாங்க. ஒன்று நம்ம டி அஷ்யூம் பண்ணி போடலாம், இல்லை டைரெக்டாகவும் சம்ஸை போடலாம். ஓகேவா? கொஞ்சம் டைரெக்டாக போடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஒரு 2-3 சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக மாறிடும். இன்னொரு சம் போடலாம். இன்னொரு சம் எதுலன்னா ஃபோர்த்து சம் cos of sin x. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் நான்? டிஃபரன்சியேஷன் ஆஃப் cos of sin x. இதில் யார் வெளியே இருக்கிறா? காஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் ஆஃப் sin x. அடுத்து என்ன சொன்னேன்? எக்ஸ் டேர்ம் எங்கே இருக்கோ அதை மட்டும் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே எக்ஸ் டேர்ம் யார்? sin x தான் எக்ஸ் டேர்ம் தனியாக இருக்குது. அந்த எக்ஸ் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? எஸ், மைனஸ் காஸ் ஆஃப் சைன் எக்ஸ், அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம், இன்னொரு சம் பார்ப்போம். இன்னொரு சம், இந்த வாட்டி ஒரு ரூட் சம் ஒன்று பார்ப்போமா? ரூட் சம், ஃபிஃப்த்து சம் 2 ரூட் ஆஃப் காட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ ரூட்டில் இருந்துச்சுன்னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? ரூட்டில் இருந்தால் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஜென்ரலாக எப்படி வருதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மல் வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் ஆஃப் 1/2ன்னு எழுதலாம். ஓகே, எக்ஸ் பவர் 1/2 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்ம எப்போவுமே 1/2 ஃப்ரண்ட்டில் எழுதுவோம். 1/2 ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு எக்ஸ் பவர் ஆஃப் 1/2 மைனஸ் 1ன்னு எழுதுவோம். அப்போ இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா மைனஸ் 1/2 கிடைக்கும். அதை தான் 1/2 மைனஸில் இருக்கிறத ப்ளஸுக்கு மாற்றணும். டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஆஃப் 1/2. ஓகே, ஸோ 1/2 எக்ஸ் பவர் ஆஃப் 1/2 ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாம். அதாவது ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/2 போட்டுட்டு கொஸ்டினில் இருக்கிறது டினாமினேட்டரில் எழுதணும். இது ரூட் எக்ஸ் இருந்துச்சுன்னா 1/2 போட்டுட்டு கொஷினில் இருக்கிறது டினாமினேட்டரில் எழுதணும். அதை தான் இங்கேயும் பண்ண போகிறேன். 2ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டேன். ரூட்டில் இருந்தாலும் என்ன சொன்னேன்? 1/2 போட்டுட்டு கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே டினாமினேட்டரில் எழுத சொன்னேன். அடுத்து என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? உள்ள எக்ஸுக்கு உள்ள ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த இடத்துல எக்ஸுக்கு யார் இருக்கிறா? நமக்கு இருக்கிறது காட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. காட் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? காட் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் வந்துட்டு இந்த பாருங்க, காட் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ காட் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். காட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும். எஸ், வெரி குட். காட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் கொசிக் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணணும்? இதோட முடிஞ்சா? இல்லை, மறுபடியும் நம்ம எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் மறுபடியும் உள்ளே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2x கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணணும். ரொம்ப பெருசாக இருக்குது. இதை வந்துட்டு நான் எக்ஸு 2 கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்குது? எனக்கு ஒரு 2x இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. கொசிக் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் காட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அதாவது ரூட் எக்ஸ்னா நான் என்ன சொன்னேன்? டிஃபரன்ஷியேஷனை 1/2 போட்டு கொஸ்டினில் இருக்கிறது டினாமினேட்டர் எழுத சொன்னேன். அதே மாதிரி தான் 2 ரூட் ஆஃப் காட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2 அப்படியே எழுதிருங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை கூட இருக்குது, அதை ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அப்புறம் ரூட் காட் எப்படி எழுதுறது? ரூட்டில் இருந்தாலே 1/2 போட்டு ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை டினாமினேட்டர் எழுத சொன்னேன். அதுக்கப்புறம் காட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் கொசிக் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2x. அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி மைனஸ் 2x கொசிக் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் காட் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறேன். ஓகே, புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம். ஒரு சிக்ஸ்த் சம் வந்துட்டு ஒரு லாக் சம் போடுவோம். லாக் ஆஃப் காஸ்
இ பவர் ஆஃப் எக்ஸ். இப்போ லாகில் இருந்தால் என்ன சொன்னேன்? டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்னு சொன்னேன்? எஸ், வெரி குட். லாக் எக்ஸ்னா 1/x. அதே மாதிரி தான் இங்கே லாகில் டிஃபரன்சியேஷன். லாக் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? லாகில் இருந்தாலே லாகோட எக்ஸ் யார் இந்த சம்மில் லாகோட எக்ஸ் வந்துட்டு காஸ் எக்ஸ் பவர் ஆஃப் இ பவர் ஆஃப் எக்ஸ் தான் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ லாக். அப்போ லாகில் இருந்தாலே 1/ல லாக் பக்கத்தில் இருக்கிறத நம்ம எழுதுவோம். இப்போ லாக் பக்கத்தில் இருக்கிற யார்? காஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ். அப்போ 1/cos இ பவர் ஆஃப் எக்ஸை எழுதுகிறோம். அடுத்து என்ன பண்ணணும்? உள்ளே இருக்கிற காசை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காசை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சைனு இ பவர் ஆஃப் எக்ஸு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? காசை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சைனை இ பவர் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இ பவர் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இ பவர் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இ பவர் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் ஆஃப் எக்ஸ் தான் கிடைக்கும். அதனால் இன்ட்டு இ பவர் ஆஃப் எக்ஸ். இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? சைன் பை காசை வந்துட்டு நம்ம டேன் இ பவர் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இன்ட்டு இ பவர் ஆஃப் எக்ஸ் அதை ஃப்ரண்ட்டில் எழுதிடலாம். இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? லாக் ஆஃப் காஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ். அப்போ லாகில் இருந்தாலே 1/x. எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல காஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காசை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா சைன் இ பவர் ஆஃப் எக்ஸ். அதுக்கப்புறம் இ பவர் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் ஆஃப் எக்ஸ் தான் கிடைக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணி இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டேன் இ பவர் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கிறேன். ஓகே, இன்னொரு சம் பார்ப்போம். இன்னொரு சம் உங்களுக்கு இ பவர் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்சியேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இப்படியே போயிட்டே இருக்கு. எது வரைக்கும்? இ பவர் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் 5 வரைக்கும். ஓகே, இப்போ இதை எப்படி பண்ணலாம்? நம்ம டிஃபரன்சியேஷன் எக்ஸ்போனன்ஸில் இருக்கிறத எப்படி சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன்? எக்ஸ்போனன்ஸில் இருந்தாலே இ பவரில் இருந்தாலும் அப்படியே எழுதிட்டு மேலே இருக்கிற பவரை டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னேன். இந்த இடத்துல இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயரு. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். இன்ட்டு 1 ப்ளஸ் அப்புறம் இ பவர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இ பவர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட்னா இ பவர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு மேலே இருக்கிறது யார்? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 2x கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் இ பவர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் என்ன டேர்ம் இருந்திருக்கும்? இ பவர் ஆஃப் எக்ஸ் கியூப் இருந்திருக்கும். இப்போ இ பவர் ஆஃப் எக்ஸ் கியூப் இன்டூ 3x ஸ்கொயர். அடுத்த டேர்ம் என்ன வந்திருக்கும்? இ பவர் ஆஃப் எக்ஸ் பவர் 4 இருந்திருக்கும். இப்போ இ பவர் ஆஃப் எக்ஸ் பவர் 4 அப்படியே எழுதிட்டு 4x பவர் ஆஃப் 3 எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேர்ம்னா இருக்குது இ பவர் எக்ஸ் பவர் ஆஃப் 5. இ பவர் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் 5 அப்படியே எழுதிட்டு எக்ஸ் பவர் ஆஃப் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5x பவர் ஆஃப் 4 தான் கிடைக்கும். இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இ பவர் ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு 2x இ பவர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் இ பவர் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x கியூப் இ பவர் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் 4 ப்ளஸ் 5x பவர் ஆஃப் 4 இ பவர் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் 5. ஓகே, இதுதான் ஆன்சர். அதாவது எக்ஸ்பனன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இருக்கிறத அப்படியே எழுதிட்டு பவரை வந்து மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளைல எழுதணும். இங்கே டோட்டலாக 5 டேர்ம்ஸ் இருக்குது. தனித்தனியாக நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஒரு ப்ராடக்ட் ஒன்று பார்ப்போமா? 8th சம். இன்னொரு சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ் எக்ஸ் பவர் ஆஃப் 3 இன்ட்டு சைன் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஆஃப் 5. இப்போ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? இதை சிம்பிளிஃபைல பண்ண முடியாது. நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணுறது 2x இருக்குது. அதட்டு 2xமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைல இருக்குது. இப்போ ஒரு எக்ஸை யூஆகவும் ஒரு எக்ஸை விஆகவும் எடுத்துக்கிறேன். இப்போ u இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் ஆஃப் எக்ஸ் கியூப். ஓகேவா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? காஸில் இருக்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் கியூப். ஓகே, காசில் இருந்துச்சுன்னா மைனஸ் சைன். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? எஸ், வெரி குட். எக்ஸ் டேர்மை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர். இதை நம்ம மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா மைனஸ் 3x ஸ்கொயர் சைன் ஆஃப் எக்ஸ் கியூப். இதுதான் யூ டேஷ். இப்போ வீக் வருவோம்.
வி தான் நமக்கு பிரச்சனை. சைன் ஸ்கொயர், சைன் ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் ஆஃப் 5 சைன் எக்ஸ் பவர் ஆஃப் 5 ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். இப்போ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நம்ம யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? பவரில் இருக்கிறவனை தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு பவரில் இருக்கிறவன் இப்போ எக்ஸ் பவர் ஆஃப் 2 மாதிரி கணக்கு இது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2xன்னு போடுவோம். அதே மாதிரி தான் 2 இன்ட்டு சைன் எக்ஸ் பவர் ஆஃப் 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? உள்ளே இருக்கிற சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் பவர் ஆஃப் 5. அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் ஆஃப் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பவர் ஆஃப் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5x பவர் ஆஃப் 4. இப்போ வி டேஷ், வி டேஷ் என்னது உங்களுக்கு? வி டேஷ் 2 இன்ட்டு 5 10 எக்ஸ் பவர் ஆஃப் 4 சைன் எக்ஸ் பவர் ஆஃப் 5 காஸ் எக்ஸ் பவர் ஆஃப் 5. இதுதான் நம்மளோட வி டேஷ். ஃபார்முலா என்ன? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் uv ஈக்குவல் டு u v dash ப்ளஸ் v u dash. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? u வேல்யூ cos x cube v dash 10 x power of 4 sin x power of 5 cos x power of 5 plus then v u dash, v u dash na v are sin x power of 5 whole square u dash minus 3x square sin x cube. Okay, இதுதான் ஆன்சர். இதை இன்னும் நம்ம ரீடிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சம்ஸை. அதுக்கப்புறம் மேற்கொண்டு நிறைய சம்ஸ் போடும்போது நமக்கு இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். புரியுதுங்களா? இன்னொரு சம் பார்ப்போமா? இன்னொரு சம் பார்ப்போம். இப்போ லாகில் ஒரு சம் பார்ப்போம். 9th சம் log of log x. log of log x எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? டிஃபரன்சியேஷன் ஆஃப் log of log x. லாகில் இருந்தாலும் என்ன சொன்னேன்? 1/x, அதாவது log xனா 1/x. இப்போ log of log xனா 1 logோட ஃபங்க்ஷன். லாகுக்கு யார் உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு லாக் வந்துட்டு log of log xன்னு இருக்குது. அப்போ 1 log xன்னு எழுதணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? லாக் பக்கத்தில் இருக்கிறவன அவனை டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னேன். லாக் பக்கத்தில் இருக்கிறது log x தான். இப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? 1/x log x is our answer. புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? காம்போசிட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா யூசிங் செயின் ரூல் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதை வந்து டீயை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். டீயை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படியே போட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால டைரெக்டாக போட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கிறோம். டைரெக்டாக காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸை டைரெக்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈவன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ தான் பின்ன என்ன சம்ஸ் போட பெருசாகிட்டே இருக்கும். அதனால் வந்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம லாக் ஃபங்க்ஷன்ஸை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். தென் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஓகே, வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.